Next I call lot number 3, Nikhil V, 4th standard A3. Lot number 3, Nikhil V, 4th standard A3. வணக்கம். இன்று நான் பேசப்போவது அமெரிக்கன் சிறுகதை கிழவனும் கடலும். இதை எழுதியவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இவர் அமெரிக்க பத்திரிகை எழுத்தாளர் ஆவார். 20ஆம் நூற்றாண்டில் புனைக்கதை இலக்கியத்தில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர் இவர். இந்நூல் 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. மனிதனுக்கும் இயற்கைக்கும் நடுவில் நடக்கும் போராட்டமே இந்த கதை. இப்படி என்ன அந்த கதையில் சிறப்புன்னு கேட்டால், வாழ்க்கையை போராட்டம்னு நினைக்கிறவங்களுக்கும் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையில் போராடுறவங்களுக்கும் ஒரு அருமையான கதை. கிழவனும் கடலும் கதாநாயகன் சாண்டியாகோ. அவன் ஒரு மீனவன். சாண்டியாகோ கடலுக்கு சென்றால் மீன் இல்லாமல் கரை திரும்பவே மாட்டார். ஏனோ தெரியவில்லை, 80 நாட்கள் பின்பும் எந்த ஒரு மீனும் கிடைக்கவில்லை. ஆரம்பத்தில் அவன் கூட இந்த மணாலி சிறுவனும் அவன் பெற்றோர் இந்த கிழவன் கூட இருந்தால் எந்த மீனும் கிடைக்காது, இந்த கிழவனால் மீன் பிடிக்க தொழிலும் கற்றுக் கொடுக்க முடியாது என கூறி வேறொரு விடக்கு அனுப்பிவிட்டார். சாண்டியாகோ இப்போதெல்லாம் தனியாகவே மீன்பிடி செய்கிறார். அவருக்கு எந்த ஒரு மீனும் கிடைக்காது என்ற சொல்வதை மாற்றி காட்ட விரும்பினார். 85வது நாள் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்கிறார். முதலில் சிறு சிறு மீன்கள் சிக்கியது. மதிய நேரம் தூண்டிலிட்டு இரவு முழுவதும் காத்திருந்தார். தூண்டில் அசைந்தது. படகை விட பெரிய மீன் சிக்கியது. 7 நாட்கள் போராடியும் மீனை படகுக்குள் இழுக்க முடியவில்லை. மீன் இல்லாமல் கரை திரும்பக்கூடாது என்று மன உறுதியோடு இருந்தார். மீன் உயிருக்காக போராடியது. சாண்டியாகோ இலக்கை அடைய போராடினார். 3வது நாள் மீன் முதல் மொழியாக துள்ளி குதித்தது. சாண்டியாகோ ஈட்டியால் குத்தினார். மீனின் நீளம் அதிகமாக இருந்தது. படகின் பக்கவாட்டில் கட்டினார். மீனை சுறாமீன்கள் தின்ன வந்தது. சாண்டியாகோ ஈட்டியால் விரட்டினார். ஒரு வழியாக கரைக்கு சென்ற வந்தபோது சாண்டியாகோ அரைச்சி அறைந்தார். சுறாமீன்கள் தின்ன போக மீனின் தலையும் எலும்பும் மட்டுமே மிஞ்சியது. சாண்டியாகோ முனைமுனைந்தார். அப்போது அவனை காண வந்த சிறுவன், உன் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் வென்றது. உன்னை பற்றி அனைத்து வீரர்களும் பெருமையாக பேசுகிறார். உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. நானும் உன் கூட தான் மீன்படுகிறேன் கூறினான். சாண்டியாகோ மகிழ்ந்தார். நானும் சாண்டியாகோ போல் வெற்றி பெற முயற்சி செய்வேன், அல்ல ஏன் பயிற்சி செய்வேன். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம், இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். புத்தகங்கள் என்பது வெறும் தாளும் மையும் மட்டுமல்ல, அதற்குள் எழுதியவனின் ஆன்மா உள்ளது என கிழவனும் கடலும் என்னும் புத்தகத்தின் மூலம் சாண்டியாகோவின் முயற்சியை பற்றி பேசிய நிக்கிலுக்கு வாழ்த்துக்கள்.